ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم ذلك الدين القيم فلا تظلموا فيهن أنفسكم. صدق الله العلي العظيم. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. خذ بيدي قلت حيلتي أدركني يا رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலவாத்தும் சலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் குடும்பத்தார்கள், உற்றார் உறவினர்கள், தோழர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், அவுலியாக்கள் மற்றும் இங்கு குழுமிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக. அல்லாஹ் தஆலா உலகத்திலே வாழும் காலம் முழுக்க நம்மை பரிபூர்ணமான ஈமானோடு வாழ வைத்து எல்லா அமல்களையும் இஹ்லாஸோடு செய்யக்கூடிய தௌஃபீகை தந்து எல்லா பாவங்களையும் நீக்க பெற்று பரிபூர்ணமான பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்த சீதேவிகளுடைய கூட்டத்திலே அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் சேர்த்தருள் புரிவானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மாதத்திலே பரக்கத்தை வேண்டி விரும்பி கேட்டார்களோ அந்த புனிதமான மாதத்தினுடைய முதல் ஜும்ஆவிலே அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா அவனுடைய பரக்கத்தை நிறைவான முறையிலே எல்லா காலங்களிலேயும் நமக்கு நிரந்தரமாக அல்லாஹ் தந்தல் புரிவானாக. அவருடைய பரக்கத்திலேயே நிறைந்து வாழக்கூடிய தௌஃபீகை பெற்ற சீதேவிகளாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் வாழச் செய்தருள்வானாக. கண்ணியமிக்கவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேண்டி விரும்பி கேட்ட அந்த மாதத்தினுடைய முதல் ஜும்ஆவிலே அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் திருமறையிலே சொல்வான், 4 மாதங்களை அல்லாஹ் கண்ணியமான மாதமாக அல்லாஹ் படைத்திருக்கின்றான். துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம் என்று சொல்லக்கூடிய அந்த 3 மாதங்களும் அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களாக அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான். ஆனால் ரஜபு மாதம் என்பது தனித்திருக்கக்கூடிய மாதமாக அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான். இந்த மாதத்திலே எவ்வளவோ சிறப்புகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அதிலே குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் இந்த மாதத்தினுடைய சிறப்பிலே உயர்தரமான சிறப்பு என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் மிஅராஜிற்கு அழைத்து சென்றான். இந்த மாதத்தில் தான் அல்லாஹ் தொழுகையை கடமையாக்கினான், ஜகாத்தை கடமையாக்கினான். இந்த மாதம் என்பது மிக புனிதமான மாதம் என்பது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகச் சிறந்தவர்கள், உயர்ந்தவர்கள் என்பதை அடையாளப்படுத்தக்கூடிய ஒன்றாக அல்லாஹ் தஆலா பைத்துல் முகத்தஸில் வைத்து எல்லா நபிமார்களுக்கும் தொழுகை நடத்தக்கூடிய இமாமாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் வழங்கினான். இமாமனுடைய பொதுவான சட்டம் என்னவென்றால், அந்த ஊரை சார்ந்த ஒரு ஆலிம் இருக்கின்றார், அவர் வெளியூருக்கு சென்று விட்டார். நீண்ட காலங்கள் கழித்து அந்த மஹல்லாவிற்கு வருகின்றார். அவர் நினைத்தால் நான் மஹல்லாவாசி என்பதாக சொல்லிக்கொண்டு அந்த இமாமுடைய இடத்திலே அவராக நின்று தொலை வைக்கலாமா என்று கேட்டால் சட்டம் அனுமதி கொடுக்கவில்லை. மாறாக அந்த இமாமுடைய அனுமதியை பெற வேண்டும், அந்த மஹல்லாவினுடைய நிர்வாகத்தினுடைய அனுமதியை பெற வேண்டும். இந்த அனுமதியை பெற்றதற்கு பின்பாக அவர் இமாமாக தொலை வைப்பதற்கான அங்கீகாரத்தை அல்லாஹ் மார்க்கத்திலே வைத்திருக்கின்றான். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே பிறந்தார்கள், மதீனாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் பைத்துல் முகத்தஸிற்கு சென்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமார்கள் எல்லாம் கூடியிருக்கக்கூடிய அந்த சபையிலே அல்லாஹ் தொலை வைக்க சொல்கின்றான், இமாமாக நிற்க சொல்கின்றான். அந்த ஊரை சார்ந்தவர்கள், அந்த நாட்டை சார்ந்தவர்கள் இமாமாக இருந்தாலும் கூட அந்த நபிமார்களை அல்லாஹ் தொலை வைக்க சொல்லவில்லை. மாறாக, யா ரசூலல்லாஹ், இந்த நாடு என்பது உங்களுக்கு சொந்தமான ஒன்று, இந்த பூமி முழுக்க உங்களுக்கு சொந்தமான ஒன்று என்ற காரணத்தினால் நீங்கள் இமாமாக நில்லுங்கள் என்பதாக அல்லாஹ் அந்த உயர்வை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆக உயர்ந்தவர்கள், எல்லா இடத்திலேயும் உயர்வை பெறுவதற்கு தகுதியானவர்கள் என்பதை இமாமத் செய்வதன் மூலமாக
அந்த இடத்திலே அல்லாஹ் நிரூபித்து காண்பித்தான் என்ற வரலாறை பார்க்கின்றோம். மிக்கவர்களே, இந்த வசனத்தை அல்லாஹ் சொல்லும் நேரத்திலே 4 மாதங்களை நாம் கண்ணியமாக படைத்திருக்கின்றோம் என்பதாக சொன்ன அல்லாஹ் அந்த வசனத்தை முடிக்கும் நேரத்திலே அல்லாஹ் சொல்வான், பலா தலரிமு ஃபீஹின்ன அன்ஃபுஸகும், மக்களே உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம் என்பதாக அந்த வசனத்தினுடைய இறுதி பகுதி வரக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் இந்த வார்த்தையை குறிப்பிடுவான். இதற்கு விளக்கத்தை சொல்லக்கூடிய ஞானவான்கள் சொல்லித் தருவார்கள். அநியாயம் என்பது 3 வகையாக அமைந்திருக்கின்றது. முதலாவதாக தனக்குத்தானே அநியாயம் செய்வது, இது ஒரு வகை. இரண்டாவதாக தான் பிற படைப்பிற்கு அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட தன்னை போல பிற படைப்பிற்கு அநியாயம் செய்வது, இது இரண்டாவது வகை. மூன்றாவதாக அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய அநியாயம் என்பதாக மார்க்க மேதைகள் பிரித்து தருகின்றார்கள். எந்த வகை அநியாயமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வசனத்தினுடைய பொருள் என்னவென்றால், இந்த ரஜப மாதம் வந்துவிட்டால் அநியாயத்தை செய்து விடாதீர்கள், நியாயமானவர்களாக சுத்தமானவர்களாக உண்மையான மனிதர்களாக வாழ்வதற்கு கற்றுக்கொள்ளுங்கள், உங்களை மாற்றிக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கெல்லாம் சொல்லித் தருகின்றான். இந்த மாதம் மட்டுமல்ல, எல்லா மாதத்திலேயும் அநியாயம் செய்யாதவர்களாக நாம் வாழ வேண்டும் என்பதையே இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்லித் தரக்கூடிய அந்த செய்திகளை பார்க்கின்றோம். அதற்கு லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனாருக்கு நிறைய உபதேசங்களை செய்திருக்கின்றார்கள். அந்த உபதேசங்களிலே ஒன்று, யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ், மகனே யாருக்கும் அல்லாஹ்விற்கு இணை வைக்க வேண்டாம் என்பதாக சொல்லி தந்துவிட்டு அவர்கள் சொல்வார்கள், இன்ன சிறுக்க லா உல்முன் அதீம், இணை வைப்பது என்பது ஆக மிகப்பெரிய அநியாயம் என்பதாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்திலே தன்னுடைய மகனாருக்கு சொல்லி காண்பித்த அந்த செய்திகளை பார்க்கின்றோம். அல்லாஹ் மறுமையிலே ஒரு அடியானுக்கு ஆக குறைந்த தண்டனையை வழங்கிக் கொண்டிருப்பான். அந்த அடியானை அல்லாஹ் அழைப்பான், அழைத்து கேட்பான், மனிதா உனக்கு ஆக குறைந்த ஒரு தண்டனையை தந்திருக்கின்றேன், இந்த தண்டனையிலிருந்து நீ மீட்சி பெற வேண்டுமானால், வெளியே வர வேண்டுமானால், சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டுமானால், இந்த உலகம் முழுக்க உள்ள எல்லா சொத்துக்களையும் உனக்கு சொந்தமாக்கி தந்து விடுகின்றேன், அதை அதற்கு ஈடாக பணயமாக எனக்கு தந்து விடுவாயா, உன்னை விடுவிக்கின்றேன், அந்த உலகத்தினுடைய எல்லா சொத்துக்களும் உனக்கு லேசாக ஆக்கி தரப்படும் என்பதாக அல்லாஹ் சொல்லும் நேரத்திலே அந்த மனிதன் ஓடோடி சொல்வான், யா அல்லாஹ் எனக்கு அப்படி தந்து விட்டால் அத்தனையும் கொடுத்து விட்டு நான் தண்டனையிலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்வேன் என்பதாக சொல்லும் நேரத்திலே அல்லாஹ் சொல்வான், உலகத்தினுடைய எல்லா சொத்துக்களும் உனக்கு உன்னுடைய கைவசம் வர வேண்டும் என்பதாக அது லேசான முறையிலே கிடைக்க வேண்டும் என்பதை நீ ஆசைப்படுகின்றாய். ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைத்த அந்த நேரத்திலே ஒரு வார்த்தையை சொன்னேன், இந்த உலகம் முழுக்க கிடைப்பதை விட ஒரு சாதாரணமான அற்பமான விஷயத்தை செய்யாதே என்பதாக உலகத்திலே சொல்லி இருந்தேன், யாருக்கும் இணை வைக்காதே என்பதாக சொல்லி இருந்தேன். அந்த இணை வைக்கக்கூடிய செயலை உலகத்திலே நீ செய்து விட்டாயே, அவ்வளவு லேசாக ஆக்கப்பட்ட அந்த காரியத்தை உலகத்திலே என்னுடைய சொல்லை கேட்காமல் செய்து விட்டாய். ஆனால் இப்போது உலகத்தை வசப்படுத்தி தருகின்றேன், அதை பணயமாக தா என்பதாக கேட்டால் அதற்கு நீ உடன்பட்டு வருகின்றாயே. இப்போது எந்த பணையை தொகையை வாங்கும் அளவுக்குள்ள சூழ்நிலையிலே நான் கிடையாது, நான் ரப்புல் ஆலமீன் என்பதாக அல்லாஹ் தன்னை உயர்வாக சொல்லிவிட்டு அந்த மனிதனை தன்னுடைய கருணையின் காரணத்தினால் அல்லாஹ் மன்னிப்பான் என்ற வரலாறை பார்க்கின்றோம். மிக்கவர்களே, ஷிர்க் என்பது அல்லாஹ் தஆலா மிக மிக குறைந்த ஒன்றாக மனிதன் செய்யக்கூடாது என்பதற்கு சாதாரணமான ஒன்றாக அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள், இன்ன யஸீர் ரியாயி லஷிர்குன், ஒரு மனிதன் சாதாரணமாக லேசான பெருமை எடுத்துக் கொண்டிருந்தால், லேசான பெருமையினுடைய விளிம்பிலே அவன் தள்ளப்பட்டுக் கொண்டிருந்தால் அதுவும் இணை வைப்பது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஹதீஸிலே சொல்லித் தருகின்றார்கள். உலகத்திலே மௌலூத் ஓதினால் ஷிர்க், ஃபாத்திஹா ஓதினால் ஷிர்க், தாயத்து போட்டால் ஷிர்க் என்பதாக சொல்லக்கூடிய இந்த காலத்திலே பார்க்கின்றோம். ஆனால் ஒரு மனிதன் சாதாரணமாக பெருமை எடுத்துக் கொண்டிருந்தால், நான் நிறைய வணங்குகின்றேன், நிறைய ஓதுகின்றேன், நிறைய தான தர்மங்களை செய்கின்றேன் என்பதாக பிறரிடத்திலே சொல்ல ஆரம்பித்து விட்டால் அதுவே ஷிர்க் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லித் தந்த
தந்த அந்த செய்திகளை பார்க்கின்றோம். எனவே ஷிர்க் என்பது எத்தனையோ வகைகளாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பிரித்து தருகின்றார்கள். எனவே ஷிர்க் என்பது எந்த காலத்திலேயும் அல்லாஹ்வோடு ஒப்பிடக்கூடிய, எந்த ஒப்பீடும் இல்லாமல் வாழக்கூடிய அந்த வாழ்க்கை தான் பரிசுத்தமான வாழ்க்கை என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லித் தரக்கூடிய அந்த செய்திகளை பார்க்கின்றோம். கண்ணியமிக்கவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு தடவை சஹாபா பெருமக்கள் எல்லாம் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த சபையிலே அமர்ந்திருக்கின்றார்கள். ஒருவர் ஓடோடி பதட்டமாக வருகின்றார். வந்தவர் ஏதோ ஒரு பதட்டமாக தோற்றமளிக்கின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி உடைய சமூகத்திலே மிக அருகாமையிலே வருகின்றார். வந்த அந்த சஹாபி கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், என்னிடத்திலே பணிபுரியக்கூடிய பல பணியாளர்கள் இருக்கின்றார்கள். அந்த பணியாளர்கள் நான் சொல்லக்கூடிய எந்த சொல்லையும் கேட்பது கிடையாது. நான் ஒன்றை சொன்னால் அவர்கள் மாற்றமாக செய்கின்றார்கள். அது மட்டுமல்ல, என்னுடைய வியாபார பொருட்களிலே களவு செய்கின்றார்கள். என்னுடைய பொருட்களுக்கு சேதாரத்தை ஏற்படுத்துகின்றார்கள். இந்த மனிதனுடைய விஷயத்திலே பல தடவை நான் அன்பாக சொல்லி பார்த்திருக்கின்றேன். சில நேரங்களிலே கடிந்து சொல்லி பார்த்திருக்கின்றேன். சில நேரங்களிலே திட்டியும் இருக்கின்றேன். அந்த மனிதர்கள் கேட்பதாக தெரியவில்லை. யா ரசூலல்லாஹ், இந்த மனிதனுடைய விஷயத்திலே நான் எவ்வாறு நடப்பது? இதற்கு மாற்றமாக இன்னும் முரட்டுத்தனமாக நான் நடந்தால் உங்களை ஈமான் கொண்ட அந்த செயலுக்கு மாற்றமாக நான் நடந்து விடுவேனோ என்பதாக எனக்கு பயமாக தெரிகின்றது யா ரசூலல்லாஹ் என்பதாக அந்த சஹாபி கேட்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து சொல்கின்றார்கள், தோழரே, அல்லாஹ் தஆலா மறுமை நாளிலே உங்களையும் அல்லாஹ் நிறுத்தாட்டுவான். அந்த சஹாபிகளையும் யார் உங்களுக்கு பணியாளராக இருந்து உங்களுக்கு மாற்றம் செய்தார்களோ அந்த பணியாளர்களையும் அல்லாஹ் உங்களுக்கு முன்பாக அல்லாஹ் நிறுத்தாட்டுவான். அவர்கள் செய்த அந்த தவறை விட நீங்கள் சற்று அதிகமாக திட்டியிருந்தால், அவர்களை கெட்ட வார்த்தையால் பேசியிருந்தால், அவர்களை அடித்திருந்தால், அவருடைய மானம் பாதிக்கப்படும் அளவுக்கு நீங்கள் நடந்திருந்தால், அல்லாஹ் தஆலா அவர்கள் செய்த தவறையும் நீங்கள் திட்டிய அவர்களை அடித்த அந்த அடிகளையும் தராசிலே அல்லாஹ் தஆலா நிறுத்து பார்ப்பான். இருவருடைய தவறுகளும் சரிசமமாக இருந்து விட்டால் அல்லாஹ் மன்னித்து விடுவான். அவருடைய தவறை விட உங்களுடைய திட்டுதல், உங்களுடைய நடவடிக்கை கடுமையாக இருந்திருந்தால் அல்லாஹ் தஆலா அதற்கு பகரமாக, உங்களுடைய பணியாளருக்கு பகரமாக உங்களிடத்திலே அல்லாஹ் பழியை வாங்குவான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லித்தரக்கூடிய அந்த செய்திகளை பார்க்கின்றோம். கண்ணியமிக்கவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சமூகத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய சஹாபா பெருமக்களுக்கு மத்தியிலே ஒரு தடவை சொல்கின்றார்கள், தோழர்களே, அல்லாஹ் தஆலா மறுமையிலே சிலருடைய உரிமையை சிலர் பறித்து விட்டால் அது சாதாரணமாக பொருளாக இருந்தாலும் கூட அதற்கு அல்லாஹ் தஆலா மறுமையிலே தண்டனை வழங்குவான் என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த சபையிலே ஒரு சஹாபி அமர்ந்திருக்கின்றார்கள். மிக பாவமாக ஒரு ஓரமாக அமர்ந்திருந்த அந்த சஹாபி இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலே பதட்டத்தோடு எழுந்திருக்க வருகின்றார்கள். யா ரசூலல்லாஹ், சிறிய பாவம் செய்திருந்தாலுமா பிறருடைய விஷயத்திலே சாதாரணமாக சிறிய பாவத்தை செய்தாலும் அது பழிவாங்கப்படுமா என்பதாக கேட்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த நேரத்திலே சொல்கின்றார்கள், பிறருடைய விஷயத்திலே சாதாரணமாக பல் துலக்கக்கூடிய ஒரு குச்சி அளவுக்கு பிறருடைய விஷயத்திலே நீங்கள் பாதிப்பை ஏற்படுத்தி இருந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய தர்பாரிலே அதற்காக நீங்கள் பழிவாங்கப்படுவீர்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லி காண்பித்த அந்த செய்திகளை பார்க்கின்றோம். கண்ணியமிக்கவர்களே, ஹதீஸிற்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஞானவான்களே, ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மிகப்பெரிய சீதேவி, மிகப்பெரிய ஹதீஸை விளக்கமாக எழுதியிருக்கின்றார்கள். ஹதீஸுகளுக்கு மிகப்பெரிய விளக்கத்தை எழுதிய ஒரு மகான் அவருடைய வாழ்க்கையிலே கல்வி கற்பதற்காக ஷாம் தேசத்திற்கு செல்கின்றார்கள், சிரியா நாட்டிற்கு செல்கின்றார்கள். சென்றவர்கள் அந்த இடத்திலே பலவிதமான கல்விகளை கற்ற அவர்கள் மாணவர்களோடு அமர்ந்திருக்கின்றார்கள். அமர்ந்த அவர்கள் மாணவரிடத்திலே இரவலாக ஒரு பேனாவை வாங்குகின்றார்கள். இரவலாக வாங்கிய அந்த பேனாவை அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரலியல்லாஹு தஆலா அந்த பேனாவை தன்னுடைய பையிலேயே போட்டு விடுகின்றார்கள். பையிலே போட்டு அவர்கள் மறைந்தவர்களாக ஊருக்கு திரும்பி வருகின்றார்கள். ஊருக்கு வந்த அந்த நேரத்திலே தன்னுடைய பையை திறந்து பார்க்கின்றார்கள். பக்கத்து இருக்கையிலே அமர்ந்திருந்த ஒரு மாணவருடைய
பேனாவை வாங்கியதை தன்னுடைய பேனா உடைந்து விட்டது என்ற காரணத்தினால் அருகிலே அமர்ந்திருந்த ஒருவருடைய பேனாவை நாம் வாங்கி வந்து விட்டோம் என்பதாக நினைவூக்க வருகின்றது. அந்த பேனாவை நாம் எப்படி கொடுப்பது என்பதாக யோசிக்கின்றார்கள். இவர்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதியோ துருக்மெனிஸ்தான் என்று சொல்லக்கூடிய ஒரு நாடு. அந்த நாட்டிலிருந்து தற்காலத்திலே வான்வெளி பயணமாக சென்றாலும் கூட கிட்டத்தட்ட 9 மணி நேரங்கள் பிரயாணம் செல்லும். ஆனால் அந்த ஒரு பேனாவை இரவலாக வாங்கி மறந்து விட்டோமே, அதற்காக அல்லாஹ்விடத்திலே அந்த மாணவர் நம்மை பழிவாங்கிவிட்டால் நாம் என்ன செய்ய முடியும் என்பதாக யோசித்த அவர்கள் உடனடியாக தன்னுடைய ஊரை விட்டும் அந்த சாம் தேசத்திற்கு செல்கின்றார்கள். சாம் தேசம் என்பது கிட்டத்தட்ட வான்வழியாக செல்லக்கூடிய பயணமாக இருந்தால் 9 மணி நேரம். அந்த காலத்திலே வசதி இல்லாத காலத்திலே எவ்வளவு சிரமப்பட்டிருப்பார்கள். அவ்வளவு சிரமத்தை எடுத்து அந்த தூரத்தை கடக்கின்றார்கள். தன்னுடைய சக மாணவரை அந்த இடத்திலே சந்திக்கின்றார்கள். அவரை சந்தித்து, உங்களிடத்திலே பேனாவை வாங்கினேன், அதை ஞாபகம் இல்லாமல் நான் ஊருக்கு கொண்டு சென்று விட்டேன், அல்லாஹ்விற்காக மன்னித்துக் கொள்ளுங்கள், நான் வேண்டும் என்றே கொண்டு செல்லவில்லை, அல்லாஹ்விற்காக மன்னித்து விட்டேன் என்பதாக சொன்னால் நான் உங்களுடைய அந்த மன்னிப்பை ஏற்றுக்கொண்டு இந்த பொருளை தந்துவிடுகின்றேன் என்பதாக மன்னிப்பை கேட்டு அந்த பொருளை ஒப்படைத்த வரலாறை பார்க்கின்றோம். எண்ணிமிக்கவர்களே, நீண்ட தூரங்கள் பயணம் செய்ய வேண்டும் இருந்தாலும் கூட ஒரு இரவலான பொருளை நாம் வைத்துக் கொண்டால் அதற்கு பகரமாக அல்லாஹ் தண்டனையை தந்தால் நாம் என்ன செய்ய முடியும் என்பதாக அநியாயத்திற்கு பயந்த வாழ்க்கையை பார்க்கின்றோம். எண்ணிமிக்கவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லித் தருவார்கள், ஒரு மனிதர் உலகத்திலே தனக்கு தானே அநியாயம் செய்வது, பிறருக்கு அநியாயம் செய்வது வேறு, அல்லாஹ்விற்கு அநியாயம் செய்வது வேறு. தனக்குத்தானே அநியாயம் செய்வது, தனக்குத்தானே ஒரு மனிதன் எப்படி அநியாயம் செய்கின்றார் என்றால், அல்லாஹ்வினுடைய விஷயத்திலே அல்லாஹ் கடமையாக்கிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சுன்னத்தாக ஆக்கிய அந்த விஷயங்களிலே பொதுபோக்காக இருப்பது, அவைகளை விட்டு விட்டு வாழ்வது, இந்த வாழ்க்கையை வாழக்கூடிய அந்த மனிதன் அல்லாஹ்வுடைய தர்பாரிலே தனக்கு தானே அநியாயம் செய்த ஒரு மனிதனாக கருதப்படுகின்றான். எனவேதான் அல்லாஹ் திருமறையிலே பல இடங்களிலே அல்லாஹ் சொல்லும் நேரத்திலே உன்னை நீனே சிந்தித்துப் பார் என்பதாக அல்லாஹ் சொல்வான். ஒரு வசனத்திலே சொல்வான், வஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரூன், மனிதா உன்னை நீயே சிந்தித்துப் பார். அதிலே அல்லாஹ் நிறைய படிப்பினைகளை வைத்திருக்கின்றான் என்பதாக திருமறையிலே அல்லாஹ் சொல்லித் தருவான். எனவே வாழ்க்கையிலே அநியாயம் என்பதற்கு விளக்கம் சொல்லும் நேரத்திலே அரபியிலே சொல்வார்கள், ஒரு பொருளை எந்த இடத்திலே வைக்க வேண்டுமோ அந்த இடத்திலே வைக்க வேண்டும், அதற்கு மாற்றமாக வைத்து விட்டால் அதற்கு பெயர்தான் அநியாயம் என்பதாக சொல்வார்கள். பேனாவை பேப்பரில் எழுத வேண்டும், ஆனால் ஒரு மனிதன் சுவரில் எழுதி கொண்டிருக்கின்றான். பஸ்ஸிலே செல்லும் நேரத்திலே பஸ்ஸினுடைய இருக்கையிலே எழுதுகின்றான், பள்ளிவாசலிலே சுவற்றிலே எழுதுகின்றான், தர்காவினுடைய சுவற்றிலே எழுதுகின்றான் என்றால் அது அநியாயம் என்பதாக மார்க்க மேதைகள் சொல்லித் தருவார்கள். எந்த பொருளை எந்த இடத்திலே வைக்க வேண்டுமோ அந்த இடத்திலே வைக்க வேண்டுமே தவிர அதற்கு மாற்றமாக செய்யக்கூடிய அந்த செயல் அநியாயம் என்பதாக சொல்லித் தருவார்கள். எனவே நமக்கு நாமே அநியாயம் செய்யக்கூடிய அந்த வாழ்க்கையை விட்டும் நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நம்மை பாதுகாக்கும் நேரத்தில் தான் பிறருக்கு அநியாயம் செய்யக்கூடிய அந்த வாழ்க்கையை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான். அதை விட்டும் தவிர்த்து விட்டால் அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய அந்த அநியாயத்திலிருந்து நாம் பாதுகாக்கப்படுகின்றோம். பரிசுத்தமானவர்களாக அல்லாஹ் வாழ வைக்கின்றான் என்பதை திருமறை வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். புனிதமான ரஜபு மாதத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பரக்கத்தை வேண்டி விரும்பி கேட்ட அந்த புண்ணியமான முதல் ஜும்ஆவிலே அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா பரக்காத்துகளையும் நிறைவான முறையிலே எல்லா காலங்களிலேயும் அல்லாஹ் நிரந்தரமாக தந்தல் புரிவானாக. அதற்கு தடையாக இருக்கக்கூடிய அநியாயமான வாழ்க்கையிலிருந்து அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சமூகத்தையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக. எல்லா நேரத்திலேயும் நீதமோடு வாழ்ந்து அல்லாஹ்வுடைய திருப்தியையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி ஷஃபாஅத்தையும் பெற்று வாழக்கூடிய சீதேவிகளாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் வாழச் செய்தல்வானாக. அதனுடைய பரக்கத்தினால் உலகை பிரிவதற்கு முன்பாகவே கஅபாவை தவாப் செய்யக்கூடிய, உம்ரா செய்யக்கூடிய, ஹஜ் செய்யக்கூடிய நற்பாக்கியம் பெற்ற உயர்ந்த கூட்டத்திலே
அல்லாஹ் நம்மையும் இறுதி நாள் வரக்கூடிய நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. உலகத்தை பிரிவதற்கு முன்பாகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு ரவுலாவை ஜியாரத் செய்வதோடு அவர்களை கனவிலையும் நினைவிலையும் கண்டுகளிக்கக்கூடிய நர்பாக்கியம் பெற்ற உயர்ந்த பாக்கியசாலிகளாக அல்லாஹ் நம்மையும் இறுதி நாள் வரக்கூடிய நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.